بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. சங்கை பொருந்திய மௌலானா அவர்களே, கண்ணியம் பொருந்திய ஹலீஃபா குளோபல் தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய தஷ்ரீப் நானா பொருளாளர் அவர்களே, அன்பிற்கினிய ஆத்மீக சொந்தங்களே, இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற, இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் ஷேக் மீதீன் அவர்களே, அவருடைய குடும்பத்தார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான சலாம் உரித்தாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர் ஷேக் மைதீன் அவர்கள் அவருடைய புதிய இல்லம் குடிபோகும் முகமாக புனிதமிக்க மௌலூத் ஷெரீஃபுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அருமையான வாய்ப்பு இது. எல்லா மக்களும் செய்கிற ஒரு பொதுவான செய்தி. சுன்னத் வல் ஜமாத் அக்கீதாவில் உள்ள எல்லாருமே மௌலூத் ஷெரீஃபுகளை அவங்களுடைய வீடுகள், புதிய இடங்கள், அலுவலகங்கள், மற்ற புதிய விஷயங்கள் தொடங்குகிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அதனை தொடங்குவது சிறப்பு என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் நம்முடைய சங்கைக்குரிய ஷேனாயத்தினுடைய பிள்ளை முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் யார் என்பதை விளங்கிய பிள்ளை. அவங்க செய்கிறது மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய சிறப்பு. அதுக்கு ஈடு இணையே சொல்ல முடியாது. தலைவர் அவங்க சொன்னது மாதிரி, எப்படி நம்ம சங்கைக்குரிய ஷேனாயம் அவங்கள்ட்ட அன்பு காட்டுறோமோ அந்த அளவு அதுக்கு மேலான அன்பை இந்த ஒரு மௌலூத் ஷெரீஃப், ஒரு ஸலவாத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே சொன்னாக்கா, அல்லாஹ் யார் சொல்கிறாங்களோ அவங்க மேலே 10 ஸலவாத்து சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் எப்படி நம்ம ரசூலுல்லாஹ் பேரில் அன்பை செலுத்துகிறோமோ 10 வகையான அன்பை நம்ம பேரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செலுத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு எந்த நோக்கத்திற்காக செய்யப்பட்டிருக்கிறதோ, இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலூத் ஷெரீஃபினுடைய பொருட்டால் சகோதரர் ஷேக் மீதீன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தவர்களுக்கும், இங்கே நம்ம கலந்து கொண்டிருக்கிற நம்ம அத்துணை பேருக்கும், நம்முடைய குடும்பத்தவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்தை, மன ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்திலே நல்ல செழிப்புகளை, சுற்றுச்சூழல் அனைத்திலும் பாதுகாப்பான நிலைகளை, எந்த ஆபத்துக்கள் விபத்துக்கள் அண்டாமல் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பான நிலைகளை தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. நோன்பு பிடிக்கணும், தொழுவணும், ஜக்காத் கொடுக்கணும், மற்ற எந்த தேவையும் இல்லை. ஆனால் இந்த தேவை கண்டிப்பாக அவனுக்கு இருக்குது. இது அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறான். நானும் சொல்கிறேன், எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. அப்போ தேவையற்ற ஒருத்தனுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னால் அது இப்போ எவ்வளோ பெரிய முக்கியமான தேவையாக இருக்கும். அது அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நானும் அந்த நபியின் மீது, என்னுடைய ஹபீபின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறேன். என்னுடைய மலாயிக்காமார்கள் அத்தனை பேர்களும் சொல்கிறாங்க. அதனால நீங்களும் மீன்களே, நீங்களும் அவங்க பேரில் ஸலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான்னா, எவ்வளோ பெரிய முக்கியமான, எவ்வளோ பெரிய அதிமுக்கியமான, தேவையற்ற ஒருவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணித்திருக்கிறான்டா, அதனுடைய விரிவுரை தான் இந்த மௌலூத் ஷெரீஃபுகள்லாம். நம்முடைய பெரியோர்கள், நாதாக்கள், ஷேகுமார்கள் எல்லாம் இந்த மாதிரி அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஸலவாத்தை தான் விரிவுரையாக்கி தந்து, குர்ஆனுடைய ஆயத்துக்களையும் ஹதீஸுடைய விளக்கங்களையும் அடிப்படையாக வைத்து இந்த மௌலூத் ஷெரீஃபை நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். அதை தான் நம்மளாம் ஓதிக்கிட்டு இருக்கிறோம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் நபித்துவம் ஆனதுக்கு பிறகு எங்கெல்லாம் நடந்து போகிறனோ, ஒரு மலைப்பகுதியில் நடந்து போனேன்னா மலை, மரங்கள், செடிகள், கற்கள் எல்லாமே சலாத் சொல்லுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரில் சலாம் சொல்லுவான். இது பொய்யான விஷயம் அல்ல. இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதி சங்கைக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருவாய் மலர்றாங்க. என்னைய பார்த்து இந்த அத்தனை வஸ்துக்களும் சலவாத்து சொல்லுது அப்படின்னா அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா இருக்குது. இது சொல்றதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மதிப்பு கூடியிருதா இல்லை அவங்களுக்கு புகழ் கூடியிருதான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. நமக்கு அதனுடைய எல்லா சிறப்புகளும் நமக்கு வந்து சேருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய துஆவில இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பிறகு போய் கேட்குறாங்க, என்னுடைய துஆவிலே ஒரு பாதி அளவுல செலவாத்தை நான் சேர்த்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாதி அளவுல இல்லை, இன்னும் கூட்டிக்கிட்டீங்கன்னா அதிகப்படுத்திக்கிட்டா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, நான் துஆ முழுவதும் இந்த செலவாத்தாக ஏற்றுக்கொள்ள செஞ்சிடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த துஆ முழுவதும் செலவாத்தாக நீங்கள் செய்தீங்கன்னாக்கா உங்களுடைய இம்மையினுடைய மறுமையினுடைய கவலைகள் அத்தனையும் அல்லாஹ் உங்களுக்கு தீர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சகைக்குரிய ஷெய்னாயம் அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு செலவாத்து அது துவா, வெறும் செலவாத்து மட்டுமல்ல, அது நமக்கு துவாவாக வந்து சேருகிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு துவா கம்ப்ளீட் ஆகணும்னு சொன்னா ஒரு செலவாத்து கண்டிப்பா மஸ்ட். தொடங்கும் போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூற வேண்டும், அது முடியும் போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூற வேண்டும். அதுபோல தான் எந்த ஒரு வாழ்க்கையை தொடங்கும் போதும் சரி, அது முடியும் போதும் சரி, எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் சரி, அதனை முடியும் போதும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைக்காமல் அந்த வாழ்க்கை பரிபூர்ணமாகுமா என்று சொன்னால் பூரணமாகாது. அந்த ஒரு காரியம் பூரணமாகுமா என்று சொன்னால் பூரணமாகாது. எனவே தான் அதனை விளங்கியவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கியவர்கள் இந்த காரியத்தை, இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள செலவாத்தை எந்த ஒரு காரியம் தொடங்குகிற போதும் செய்து வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செலவாத்து சொல்றதுங்கிறதுல எவ்வளவு பெரிய நன்மைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு மறுமையில ஷஃபாத் எனக்கு கடமை ஆயிடுதுங்கிறாங்க. நீங்க சொல்லிட்டு போயிடுறீங்க, ஆனா நீங்க சொன்ன காரணத்தினால எனக்கு என்ன கடமை ஏற்பட்டுருது அப்படின்னா, நாளைக்கு உங்களை சுவர்க்கத்துக்கு சேர்க்க வேண்டும் என்கிற கடமை எனக்கு ஆகிவிடுகிறது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இந்த மௌலூத் ஷரீஃபிலே செலவாத்திலே அடங்கப்பட்டிருக்கிறதுனா, நம்மெல்லாம் இன்னும் விளக்கம் தெரிஞ்சவங்க நம்மெல்லாம் எப்படி சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த மௌலூத் ஷரீஃப் ஓதுனவ தொடக்கத்திலிருந்து கடைசி வரையும் ஏதாவது ஒரு சிந்தனை வந்துச்சா, ஏதாவது ஒரு கவலையோ ஏதாவது ஒரு பயமோ எதை பற்றின சிந்தனையாவது வந்துச்சா? எந்த ஒரு சிந்தனையும் வரல. அப்போ இந்த வாழ்நாள் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நினைவு கொண்டோம் என்று சொன்னால் எவ்வளோ, அந்த வாழ்நாள் முழுவதுமே கவலையே இருக்காது, பயமே இருக்காது, கஷ்டமே இருக்காது. ஏன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. எப்படி மறுமையில் நான் பார்த்துக்கிறது எனக்கு கடமையாகப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்களோ, அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவிலும் நம்மை பாதுகாக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய சங்கைக்குரிய ஷெய்னாயம் அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்வது, அவர்களை புகழ்வது கட்டாயத்திலும் கட்டாயமான கடமை என்று சொல்லித்தராங்க. தொழுகை கடமைன்னு சொல்றாங்க, நோன்பு கடமைன்னு சொல்றாங்க, மற்ற விஷயங்களை கடமைன்னு சொல்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால இதை நான் சொல்றேன், நான் தொழுவ மாட்டேன், ஓத மாட்டேன், ஆனா நான் செய்யறேன், அதை நீங்க செய்யுங்கன்னு சொன்னா அதை செய்யறதுக்கு மறுக்கிறாங்க. எப்பேற்பட்ட கொடுமையான ஒரு நிகழ்வா இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்க வேண்டிய விதத்திலே விளங்கினா இந்த குழப்பத்துக்கே வேலை இருக்காது. தாயிஃப் நகரத்தில் கல்லடிப்படுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை ஒரு கவிஞர் எப்படி புரிஞ்சு எழுதுறாரு, விளங்க வேண்டிய விதத்தில் விளங்குனா. முஷ்ரிக்கர்கள் எல்லாம் கற்களுக்கு பூஜைக்காக பூவை போடுவாங்க. அது மேல முஷ்ரிக்கள் காஃபிர்கள் இருக்கிறாங்களா, அவங்க கற்களை வச்சு பூஜைக்காக பூவை போடுவாங்களாம். ஆனா முறையா முஷ்ரிக்குகள் பூவின் மீது கற்களை துவினார்கள், கற்களை வீசினார்கள் சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. அப்ப எப்படி அவர் விளக்குறாரு? ஆஷிகே ரசூலுல்லாஹ் பேல இஷ்குள்ளவங்க. நான் கூட ஒரு கவிதையில் எழுதியிருந்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமேனியை தொட்டதனால் அந்த கற்கள் கூட வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறதுன்னு எழுதினேன். அந்த கற்கள் கூட வரலாற்றில் இடம் பிடித்து நம்ம பெற மாட்டோம்.
அந்த ரசூலுல்லாஹ் மேலே அந்த கல் பட்டதுனால அந்த கற்கள் கூட வரலாறிலே இடம்பெற்றிருக்கிறது. அவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள தொட்டா பிரபஞ்சத்தை தொட்ட மாதிரி, அவங்கள புரிஞ்சுக்கிட்டா பிரபஞ்சத்தை புரிஞ்ச மாதிரி, அவங்கள புரிஞ்சுக்கிட்டா ஹக்க புரிஞ்ச மாதிரி, அவங்க தான் எல்லாமுமாகவே இருக்கிறாங்க. இதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டைம் ஒலு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஒலு செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 5 வயசு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க. அவங்க பேர் மஹமூத் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வர்றாங்க. கிட்ட வந்தோடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே நகைச்சுவை, ஜோக்கு, நல்ல பிள்ளைங்களோட அன்பாக இருக்கிறது, எப்படி சங்கைக்குரிய செய்நாயம் இருக்கிறார்களோ அதே போல ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்களோ ஒலு செய்ய தண்ணியை அவர் புள்ள பேரில் அப்படியே உமிழ்றாங்களா, அப்படியே புள்ள மேலே அது விளையாடுறதுக்காண்டி. அந்த புள்ள புத்திசாலித்தனமான சாபியம். அவங்க என்ன செய்கிறாங்களாம், உமிழ்ந்துட்டீங்கன்னு கோவப்படாம அந்த உமிழ்ந்த தண்ணியை எடுத்து மூஞ்சி பூரா தேய்ச்சிக்கிறாங்கன்னா உடம்பு பூரா தேய்ச்சிக்கிறான் அந்த புள்ள. அந்த புள்ளையினுடைய எதிர்காலம் எப்படியா இருந்ததுன்னா முஹத்திசீன்கள்ல மிகப்பெரிய முஹத்திசீனா, அதாவது ஹதீஸுகளை அதை எடுத்து சொல்றவங்க, ஹதீஸுக்கு விரிவுரை எழுதுறவங்க, அந்த மாதிரி ஒரு அந்தஸ்துல சிறப்புமிக்க அந்தஸ்தாக அதனுடைய இந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் வந்ததுன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் துப்புறீங்கன்னு கேட்காம இன்னும் கொஞ்சம் துப்புங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுச்சுல்ல அந்த புள்ள. அந்த துப்புனதை எடுத்து மூஞ்செல்லாம் தேய்ச்சி உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிச்சுல, அதுதான் அந்த பிள்ளையினுடைய பரக்கத்து மிகப்பெரிய முஹத்தீஸினாக வந்ததுட்டு. புகாரி இமாம் அவங்க எழுதுவாங்களாம், அதுக்கு அடி குறிப்பிட்டு யார் இவங்க, மஹமூத் இப்னு ரபியோ யார் இவங்கன்னு எழுத போகும்போது எழுதுவாங்களாம், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மீது அந்த உமிழ் நீரை அந்த தண்ணியை துப்பி அந்த புள்ளை எந்த மூஞ்சில தேய்ச்சிக்கிச்சோ அந்த புள்ள தான் இந்த மஹமூத் இப்னு ரபியோ என்று அறிமுகப்படுத்துவாங்க. அவ்வளோ பெரிய சிறப்புக்குரியவங்க அந்த புள்ள. அப்போ ரசூலுல்லாஹ்வை கொண்டாடின இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அதை தான் சொல்லிக் கொடுக்கணும். அந்த காலத்தில் பிள்ளைங்களை தாளாட்டுற நேரத்திலேயே ரசூலுல்லாஹ்வுடைய சரிதைகளை சொல்லி தான் தாளாட்டுவாங்க. ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சரிதையை சொல்லி தாளாட்டுவாங்க. அலியின் கரமல்லாஹு வஜ்ஹு அவங்களுடைய சரிதையை சொல்லி, மொஹிதீன் அடகை அவங்களுடைய சரிதை. பிள்ளைங்க எப்படி தவறுதலாக போகும்? அந்த புள்ள 5 வயசுல 5 பதியாதது, 5 விளையாதது, 50 விளையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 5 இந்த இதை விதைச்சிட்டோம்னு சொன்னா, இந்த முஹப்பத்தை ரசூலை விளைச்சிட்டோம்னு சொன்னா பிற்காலத்தில் அவங்க முஹத்தீஸினா வருவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய மார்க்க உலமாக்களாக வருவாங்க, பெரிய அறிஞர்களாக வருவாங்க, பெரிய ஆளுமைகளாக வருவாங்க. அந்த இதை பதிக்கிறதுக்கு தான் சங்கைக்குரிய செய்நாயம் அவங்க பிள்ளைங்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை பதிச்சிருங்கன்னு சொல்றாங்க. எல்லா சஹாபிகளும் என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு நம்ம சங்கைக்குரிய செய்நாயத்தை பார்த்தோம்டா அவங்கள பார்க்குற எல்லாருமே நினைக்கிறது என் பேரில் மட்டும்தான் நிறைய கூடுதலாக பிரியமா இருக்கிறாங்க, என் பேரில் மட்டும்தான் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் காலத்தில் இருந்தது தான். சஹாபாக்கள் எல்லாரும் நினைக்கிறது என் பேரில் தான் ரொம்ப பிரியம், என் பேரில் தான் ரொம்ப அன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ட்டு. அப்படி ஒரு சஹாபி அல்ல, ஒரு கருப்பர் இன ஒரு அரபி, காட்டு அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவங்க பேரில் பிரியமாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் அடிக்கடி வர்றது. வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது அவர் கிராமத்திலேருந்து கொண்டு வந்த பொருட்களை எடுத்துகிட்டு வந்து ஹதியாவை கொடுத்துட்டு அவங்களுடைய அன்பை வாங்கிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுறது. அவருடைய விளைச்சல்கள் சிறப்பாக இருக்கும், திருப்பி வருவார், சந்திப்பார். இப்படி ஒரு முறை வர்றாரு, வந்து பார்க்குறாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இல்லை. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க. அவங்க இடத்துல கேட்குறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி வெளியில் பஜாருக்கு போயிருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க சொல்லும் போது அந்த நபர், அவர் பேர் வந்து தாஹிர் இப்னு அவாம் அல் ஜவுசி அவர் பேர். அவர் வந்து என்ன செய்யறாரு, இந்த பொருட்களை நான் கொண்டு வந்துட்டேன், நான் அவசரமா போகணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கண்டா இந்த பொருட்களை அவங்க கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. வந்து செருப்பை கலட்டினாங்களாம். செருப்பை கலட்டின உடனேயே ஆயிஷா நாயகி சொல்றாங்களாம், இப்படி தாஹிர் அவங்க வந்தாங்க, இந்த பொருட்களை அவங்க கொடுத்துட சொன்னாங்க. பொருளை கூட பார்க்கலையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே செப்பலை மாட்டிக்கிட்டு அவர் எங்கே இருப்பாருன்னு தேடிட்டு போனால் பஜாரில் போனால் யார் கூடயும் பேசிட்டு நிற்கிறாராம்.
நின்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய பின்பகுதியாக போய் அவர் பின்னால் அவருக்கு தெரியாமல் போய் அவரை கண்ணை பொத்திக்கிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம். இப்போ எவ்வளோ பெரிய அன்பு! அவர் சஹாபி அல்ல, அவர் ரசூலுல்லாஹ் பேரில், அதாவது ஒரு காட்டு அரபி, அவர் ரசூலுல்லாஹ் பேரில் மஹப்பத்தா இருக்கிறார். ஆனால் யாரோ எவரோன்னு சொல்லிட்டு விட்டுடாம, ஒரு பெருந்தலைவரோ மற்ற நாட்டு ஜனாதிபதியோ மிகப்பெரிய முக்கியமான ஆளோ வரல, ஒரு சாதாரண ஒரு அரபி, ஒரு விவசாயி, அவர் வந்துட்டு போனார்னு கேள்விப்பட்ட உடனேயே அவங்க செப்பலை மாட்டிட்டு உடனே போய் அந்த பின்னாடி கண்ணை மூடிக்கிட்டு இது பண்ணிட்டாங்க. அந்த வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட போகும்போது அந்த தாஹிர் பின் அவாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வந்தது ரசூலுல்லாஹ்னு எதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரா, அந்த அவங்களுடைய கஸ்தூரி மனம் கமல் மேனி இல்லை, அவங்க தூரத்தில் நடந்து வந்தாவே அந்த வாசனை தெரிஞ்சிடும். கிட்ட வந்து கட்டி பிடிச்சா தெரியாமையா இருக்கும். கிட்ட வந்து கட்டி பிடிச்சது நல்லா தெரிஞ்சும் யாருன்னு தெரியாத மாதிரி கொஞ்ச நேரம் நிற்கிறார், அந்த இன்பத்தை அனுபவிக்கிறது. இன்னும் கொஞ்சம் கட்டி பிடிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் கட்டி பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அந்த அன்பை வாங்கி 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 அவர் அப்படியே லயிச்சு போனார்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. எழுதிட்டு அவர் கருப்பர், அவர் தெருவில் நடந்து வந்தாவே மற்றவங்க ஒதுங்கி போவாங்களாம். அவர் கிட்ட அவர் உட்கார்ந்தாருன்னா பக்கத்தில் யாரும் உட்கார மாட்டாங்களாம், அவர்கிட்ட யாரும் பேச மாட்டாங்களாம். அப்படியான ஒரு கருப்பர் அவரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அணைச்சி அவங்க பேரில் அந்த அன்பை பாராட்டி அங்கே கத்துறாங்களாம். இந்த பஜாரில் யாராவது இந்த அடிமையை, இவங்களை அடிமையை விலைக்கு வாங்கிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்களாம். அப்போ அவர் உணர்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ்னு உணர்ந்து கொண்டு அவர் சொல்கிறான், ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி கத்துறீங்க, என்னை யாரும் வாங்க மாட்டாங்க, என்னை யாரும் விலைக்கு வாங்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒதுக்கப்பட்டவனா, பிற்படுத்தப்பட்ட சமூகமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துனியாவில் உங்களை யாரும் வாங்கலைன்னாலும் பிரச்சனை இல்லை, மறுமையில் நீங்கள் எங்களோட இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் கொண்டாடுகிறார்களோ, யார் மேன்மைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் இம்மையிலும் அவர்களோடு இருப்பாங்க, மறுமையிலும் அவர்களோடு இருப்பாங்க, எந்த சந்தேகமும் கிடையாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவத்தை பற்றி அவங்க சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் அந்த இஸ்லாத்தை தொடங்குற நேரம். அந்த தொடங்குற நேரத்தில் எப்படி எதிர்ப்புகள் இருந்துச்சுன்னு தெரியும், ரசூலுல்லாஹ் எங்கே இருக்காங்கங்கிறது கூட தெரியாது, அந்த அளவுக்கு ரகசியமாக வைத்திருந்தாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள். அப்போ அபூபக்கர் சித்திக் நாயகம் வெளியில் போயிருந்த நேரத்தில் அவங்க எதிரிகள் கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்கள எதிரிகள் சின்ன பின்னமாக சிதைச்சிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகத்தை அவங்கள அடின்னு அடிச்சிட்டாங்க. அடித்ததுக்கு பிறகு அந்த மயக்க நிலையில், அந்த மயக்கம் தெளிந்ததுக்கு பிறகு சித்திக் நாயகம் கேட்குறாங்களாம், நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா ஆகிட மாட்டேனா அப்படின்னு நினைக்கல. உடனே அவங்க கண்விழித்த உடனே கேட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதாவது ஆபத்தா, அவங்க நல்லா இருக்கிறாங்களா, அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சொந்தக்காரங்களாம் ஓடி வந்தவங்கலாம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க தாய் உம்முல் ஹைர் அவங்க சொல்கிறாங்களாம், அவங்க அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கலையா. அப்போ அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்களாம், நீங்கள் ஏன் இந்த பம்புக்கெல்லாம் போகிறீங்க, ஏன் தேவையில்லாத ரசூலுல்லாஹ்வெல்லாம் ஆதரிக்கிறீங்க, அவங்களுடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுனால தான் இப்படிலாம் அதா பண்ணீங்க அப்படின்னோடனே சித்திக் நாயகம் சொல்கிறாங்களாம், நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் இந்த ரெஸ்ட் எடுத்துங்க, நல்லா இருங்கன்ட்டு உம்முல் ஹைர் சொல்கிற நேரத்தில் சொன்னாங்களா, நான் ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகத்தை பார்த்த பிறகு தான் நான் சாப்பிடுவேன், நான் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் அவங்களுடைய திருமுகத்தை பார்த்ததுக்கு பிறகு தான் நான் சாப்பிடுவேன். அப்போ உம்முல் ஹைர் சொன்னாங்க, நீங்கள் இதாக இருந்து ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு, நான் பார்த்ததுக்கு பிறகு தான் நான் இது பண்ணுவேன்னு சொல்லும்போது அந்த தாயார் தேடிட்டு போகிறாங்க, எல்லாம் மறைவாக இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல இருக்கிறாங்கங்கிற செய்தியை கேள்விப்பட்டு நாயகத்திட்ட அபூபக்கர் சித்திக் நாயகத்திட்ட சொல்ல போகும்போது அவங்க எந்திரிச்சு போய் அவங்கள தூக்கிக்கிட்டே போனாங்களாம் ரசூலுல்லாஹ் கிட்ட. கூட்டிகிட்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவதனத்தை, திருமுகத்தை பார்த்து அந்த அவங்களுடைய ஆசீர்வாதத்தை, அந்த அன்பை, அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வீட்டுக்கே சாப்பிட்டாங்கங்கிறது வரலாறு. அப்போ எவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை அந்த நேரத்தில் கூட, அந்த கஷ்டமான காலகட்டத்தில் கூட கொடுத்தாங்க. இப்படி நல்ல விஷயமாக இருந்தாலும், எந்த கஷ்டமான நேரமாக இருந்தாலும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைவு கூறுவோம் என்று சொன்னால், அவர்கள் மீது அன்பு பாராட்டுவோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு
தாலா அவருடைய அன்பை நிச்சயமாக நம்ம பெற்றுக்கொள்வோம் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை என்று சொல்லி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். இந்த வீட்டில் ஷேக் மொய்தீன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்வாங்க வாழணும், எல்லாம் வளமோட நலமோட வாழணும், இந்த வீட்டில் சந்தோஷமான நிலையை எப்போதும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸலவாத்துன் மஅ ஸலாமி